புக்கிட்டமான் குற்றவியல் புலனாய்வுத்துறை மூலம் அரச மலேசிய காவல்துறை செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை ஸ்லாங்கூர் மற்றும் நெகிரி செம்பிலான் மாநிலங்களில் பல இடங்களில் ஒரே நேரத்தில் ஓப்ஸ் கொந்த்ராபண்ட் நடவடிக்கையை மேற்கொண்டதில் சட்டவிரோத சிகரெட்டுகள் மற்றும் மதுபானங்கள் கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதும் அரச மலேசிய சுங்கத்துறையிடமிருந்து செல்லுபடியாகும் அனுமதி இல்லாததும் கண்டறியப்பட்டதாக புக்கிட்டமான் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோ எம் குமார் தெரிவித்தார். இந்த சோதனைகளில் ஒரு பெண் உட்பட 19 முதல் 58 வயதுக்குட்பட்ட 8 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். பறிமுதல் செய்யப்பட்ட சிகரெட்டுகள் மற்றும் மதுபானங்களின் மொத்த மதிப்பு வாகனங்கள் உட்பட 24,12,653.14 ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டுள்ளது. விசாரணைக்காக கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். ஆரம்ப கட்ட விசாரணையில் இந்த பொருட்கள் அண்டை நாடுகளில் இருந்து அறிவிக்கப்படாத வழிகள் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டதாக கண்டறியப்பட்டது என்று டத்தோ எம் குமார் கூறினார். மேலும் நாடு முழுவதும் கடத்தல் நடவடிக்கைகளை கண்டுபிடிப்பதற்காக இம்மாதிரியான நடவடிக்கை தொடர்ந்து தீவிரப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். மக்களின் நலனை உறுதி செய்வதற்காக அரச மலேசிய காவல்துறையின் முயற்சியில் அவர்கள் தொடர்புடைய இடங்களில் குற்றச்சம்பவங்கள் குறித்த தகவல்களை மக்கள் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.